வெல்கம் டு பண்ற ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் பார்ட் சியில் இருக்கக்கூடிய பயோகிராஃபிஸ் பற்றி இன்றைக்கி பார்ப்போம். சரிங்களா? இது உங்களுக்கு தெரியும், நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2012 2024, அதாவது ப்ரீவியஸ் இயர் சிலபஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிராமர் அப்படியே வச்சுக்கிட்டாங்க, ப்ளஸ் 2. அது ஒன்று பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ், அடுத்தது பயோகிராஃபிஸ். அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறோம். அப்படியே டிட்டோ சிலபஸ் தான். சரியா? அதை அப்படியே தூக்கி அவங்க நியூ சிலபஸ்லேயும் வச்சுருக்காங்க. சரிங்களா? அதுவும் பயோகிராஃபிஸில் ஒரு வார்த்தை கூட மாறல, அங்கே என்ன இருந்தோ அதே தான். எனவே நம்ம ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி இவங்க 2 பேரை பற்றி நம்ம ஆல்மோஸ்ட் ஹிஸ்ட்ரியில் கவர் பண்ணிவிடுவோம். இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் கவர் பண்ணிவிடுவோம். மற்றபடி இருக்கக்கூடிய எலன் கெல்லர், ராணி ஆஃப் ஜான்சி, நெல்சன் மண்டேலா, ஆப்ரகாம் லிங்கன், அதுவும் குறிப்பாக நீங்கள் சமீபத்தில் நடந்த கொஸ்டின்ஸ், அதாவது இந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ண பிறகு ஒரு 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது, 5 கொஸ்டின் பேப்பர் தான். அதில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நெல்சன் மண்டேலா, ஆப்ரகாம் லிங்கனை பற்றி தான் கொஸ்டின் நிறையா வருது. ஏன்னா நம்ம ராணி ஆஃப் ஜான்சி, ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி எல்லாரையுமே ஹிஸ்ட்ரியில் கவர் பண்ணிடுறோம். அதனால் அவங்க கொஞ்சம் கொஸ்டின்ஸை டஃப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக அந்த பக்கம் போகிறாங்க. சரிங்களா? அது நீங்கள் பாருங்கள். பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கிராமர், வேர் டு ஸ்டடி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபார் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூடு எல்லாமே இருக்குது. திருக்குறள் கூட நம்ம தனியாக கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம். பயோகிராஃபிஸ் எந்த இருக்குது, மொத்தம் 162 கொஸ்டின் இருக்குது. பேஜ் நம்பர் 42. ஓகே, மூணு கொஸ்டின் இருக்குது இந்த பேஜில். அதில் அந்த லெசனில் வந்த ஒரு கோட் மாதிரி எடுத்து அது யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நீல் ஆம்ஸ்ட்ராங். இது ரொம்ப ஃபேமஸான கோட்டு. இது நாட் ஓன்லி இன் டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ், இது நீங்கள் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அது மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுனீங்கன்னா கூட இந்த கோட் கொடுத்து யார் சொன்னான்னு சொல்லி கேட்பாங்க ஜிகேயில். இல்லை, அதை நீங்கள் பாருங்கள். அதுவும் ரயில்வேயில் இட் இஸ் ஒன் ஆஃப் த ரிப்பீட்டட் கொஸ்டின், பார்த்துக்கோங்க. அடுத்தது ஐஎன்ஏனாலே நமக்கு தெரியும், சுபாஷ் சந்திர போஸ். அடுத்தது டேஷ் வாஸ் ஃபஸ்ட் டெஃப் பிளைண்ட் பர்சன் டு ஏர்ன் ஏ பேச்சுலர் டிகிரி, இது எலன் கெல்லர். ரொம்ப ஈஸி தான். அதான் ஜென்ரல் இங்கிலீஷ் நம்ம ஈஸின்னு சொல்கிறேன், ஏன்னா படிக்கிறது கம்மி. இது ஒரு பயோகிராஃபி இல்லை, ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன். சரிங்களா? இது நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம், ஒன்றும் இல்லை. அந்த பேராலேருந்து கொஸ்டின் இருக்கும், நீங்கள் படிக்க. அகெயின் ஃப்ரம் கல்பனா சாவ்லா, சலீம் அலி, ஃபாதர் அப்ரஹாம், மறுபடியும் நெஹ்ரு, நெல்சன் மண்டேலா, ஆப்ரஹாம் லிங்கன், நெல்சன் மண்டேலா, மண்டேலா, எலன் கெல்லர், அப்ரஹாம் லிங்கன், நெல்சன் மண்டேலா. சரிங்களாங்க? இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அதாவது அதை நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, ராணி ஆஃப் ஜான்சி, எலன் கெல்லர், இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டதை அப்படியே ரிப்பீட்டேஷனாக போடுறாங்க வர கொஸ்டின்ஸ்லாம். பட் நியூவாக எங்கேருந்து வருதுன்னா நெல்சன் மண்டேலா அண்ட் ஆப்ரஹாம் லிங்கன்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் வருது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சுருக்கமாக சொல்லணுன்னா ஃபில்டர் பண்ணுறதுக்காக அந்த 2 பர்சன்ஸை பற்றி கேட்குறாங்க. சலீம் அலி கூட இட்ஸ் ரிப்பீட்டட் தான். நான் சொல்கிறது புரியுதாங்க? ஏன்னா எல்லாருமே அதை எழுதிடுவாங்க. அப்போ யாருக்கு வேலை கொடுக்குறது? அப்போ கொஞ்சம் பேரை கட் ஆஃப் பண்ணணும்ல, அப்போ கொஸ்டினை கடுமையாகணும். ஸோ எங்கே பிடிக்கிறதுனா ஆப்ரஹாம் லிங்கனையும் நெல்சன் மண்டேலாவும் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அது குரூப் 2 2Aலையும் பிரதிபலிக்கும். அதனால் அவங்க 2 பேரை மட்டும் நல்லா பார்த்துக்குங்க.
மற்றபடி இருக்கவங்ககிட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாலே போதும்னு சொல்கிறேன். சரிங்களா? வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.